வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நிதி இழப்புகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் திட்டமிட்டிருந்த பண விஷயங்கள் திடீரென்று கைகளில் இருந்து வலிந்து போனதை போல ஒரு காலத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. அதுவும் எப்பொழுது அனுபவித்திருக்கீங்க அப்படின்னா, போன மாதம் தாங்க நீங்க அனுபவித்திருப்பீங்க. சில பணத்தை ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்க வைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா திடீரென்று அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையில் இல்லாமல் ஏதாவது ஒரு செலவுக்கோ இல்லைன்னா திடீரென்று உங்களுடைய கையில் இருந்து காணாமலோ இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ யாராவது ஒருவர் எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு பணத்தை நீங்க ஒரு செலவுக்காக வைத்திருப்பீங்க. ஆனா அது வேற ஒரு செலவுக்காக போயிருக்கும். சேமித்து வைத்திருந்த பணம் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் செலவாகி இது எப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க பணத்தை சேமித்து வைப்பீங்க. உங்கள் கையில் இருந்தாலுமே யாராவது எதையாவது வாங்கிட்டு வர சொன்னார்கள் என்றால் உடனடியாக நீங்க வாங்கி கொண்டு வந்து கொடுப்பீங்க. அதனால அந்த ஒரு பணம் எப்படி செலவாகிறது, அதனால நீங்க அந்த ஒரு மனிதரிடம் நீங்கள் மீண்டும் போய் பணத்தை கேட்க மாட்டீங்க. கேட்பதற்கு கூச்ச சுவாகம் இருப்பதனால் அந்த ஒரு பணமானது உங்கள் கையில் தங்காமலே போய் கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எவ்வளவுதான் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சேமித்து வைக்க முடியாமலே போய் கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. சில சமயங்கள் நம்பிக்கை வைத்து முதலீடு செய்த விஷயங்களை இழப்பாக உங்களுக்கு மாறியிருக்கும். அந்த நிமிடங்களில் உங்களுக்கும் ஒரு பயமும் ஒரு தளர்ச்சியும் உருவாகியிருக்கும். என்னடா நம்ம பணம் எப்படி சேமித்தாலும் நம்ம கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, நம்ம கையில தங்கமா தங்காதா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த நிமிடங்களில் உங்களுக்குள்ள ஒரு பயமானது வரும் அல்லவா, இந்த ஒரு பணத்தை நம்ம இன்னும் சேமித்தரலாமா, இந்த பணமே நம்மளுடைய வாழ்க்கையில வெறுத்து போயிருமா என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகி விடுமோ என்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள நிச்சயமா வந்திருக்கும். ஆனா அந்த இழப்புகள் உங்களை நிதானமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு மறைமுக ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாறும் என்பதை அப்போது நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. அது போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமா உணர்த்தியும் கொடுக்கும். நண்பர்களால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இன்னொரு பக்கம் ஏற்படும். ஒரு பக்கம் பணத்தினால் விஷயங்கள் பணம் பற்றிய விஷயங்கள் ஏற்படும் பொழுது அதே ஒரு மாதத்தில் போன ஒரு மாதத்தில் நண்பர்களாலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் உண்டாகியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில மிகவும் நெருக்கமானவங்க என்று நினைத்த சிலர் தான் உங்களுடைய மனதில் அதிகமாக காயப்படுத்தி இருப்பாங்க. மேசம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒண்ணு, நீங்க கோவப்படுவீங்க. மற்ற நபர்கள் செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருப்பதால் நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை முன்கூட்டி விடுவீங்க. முன்கோபப்படுவதால் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. நீங்க பொறுமையாக ஒரு சில உறவுகளிடம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த உறவுகள் அதனை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு பிடிக்காத சில செயல்களை செய்வார்கள். நீங்கள் எது செய்தால் கோபப்படுவீர்களோ, எது செய்தால் உங்களுக்கு பிடிக்காதோ அந்த மாதிரி சில செயல்களை செய்து உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான சில நெருக்கமான சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. அவருடைய ரகசியங்களை பகிர்ந்தவர்கள் அதை மதிக்காமல் பயன்படுத்தியதும் கூட நிச்சயமாக இருக்கலாம். அது உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ சில ரகசியங்களை உங்களுக்கு நெருக்கமான சில நபர்களிடம் நீங்க கூறியிருப்பீங்க. அந்த நபரை நம்பி நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் அனைவரிடமும் கூறி உங்களுடைய மரியாதையை போக வைத்திருப்பார். இந்த ஒரு மனிதரை நான் ஏன் இப்படி நம்பினேன் என்ற ஒரு வழி உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் நண்பர்கள் என்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு சற்று பயமாகவும் தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையான உறவுகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு திறனை நிச்சயமாக வளர்த்து கொடுத்திருக்கும். எந்த ஒரு நபர் எப்படி இருப்பார், யாரிடம் நம்ம எப்படி பழக வேண்டும் என்கிற ஒரு திறனை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால யாரிடம் எந்த அளவுக்கு நம்ம பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எந்த விதமான விஷயங்களை எல்லாம் கூற வேண்டும் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கூறுங்கள். இனிமேல் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவான ஒரு நபராக மாறி விடுவீங்க. இனிமேலாவது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நீங்கள் ஏமாறாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதே
மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இந்த புது மாதம் உங்களுக்கு பிறந்து விட்டது. இந்த ஒரு மாதத்திலிருந்து நீங்க தொடங்கக்கூடிய மாற்றங்களின் சக்தி மிக பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகள் கூட இப்போது வேகமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இதுவரைக்கும் தொடங்கி வைத்த பல வேலைகள் பாதியிலே நின்று போயிருக்கும், அல்லது உங்களுடைய மனது பிடிக்காமல் உங்களுடைய மனது வெறுத்தோ கோபப்பட்டோ அந்த ஒரு வேலைகளை நீங்க பாதியிலே எடுத்து எறிஞ்சு விட்டு அப்படியே வந்திருப்பீங்க. அது என்ன ஆனது ஏதானது என்று கூட நீங்க அதை பற்றி கவலைப்படாம இருந்திருப்பீங்க. ஆனா நீங்களே மீண்டும் போய் என் மேல தவறு அப்படின்னு நீங்களே ஒத்துக்கொண்டு மீண்டும் அதனை போய் தொடங்க ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா இப்ப கூட நீங்க தொடங்கியிருக்கலாம். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்குங்க. ஆனா இப்போது காலமானது உங்களுக்கு மாறப்போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கோபத்தை மட்டுமே வாழ்க்கையில எடுத்துக்கொண்டிருந்த இந்த மேசம் ராசி வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காலம் மாறப்போகிறது. ஒரு காலத்தில் முடியாதது போல தோன்றிய வேலைகள் தானாகவே சரியான பாதையில் இனிமே நகரத் தொடங்கும். இனிமே நீங்க எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தாங்க உருவாக்கி கொடுக்கும். நீங்க முயற்சி செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போது எதிர்பாராத உதவிகள் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஆதரவும் உங்களை தேடி வருங்க. ஆதரவும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நிச்சயமாக நடக்கவும் செய்யும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதனால நீங்கள் யாரை பார்த்தும் கவலைப்படாதீங்க. உங்களை பிடிக்காமல் எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையை விட்டு போறாங்க அப்படின்னா அதை நினைத்தும் மனதை உடைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான மனிதர்கள் தேவையான நேரத்தில் நிச்சயமாக வந்து விடுவாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடியை எடுத்து வைத்து கொண்டே இருங்க. முன் வாழ்க்கையில எப்படி முன்னேறணுமோ அதை நோக்கி நீங்க அடியெடுத்து வைங்க. அதற்கான ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பல தடைகள் இருந்த நிலையிலும் இப்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நேரான ஒரு வெற்றிக்காகத்தாங்க செல்லும். இது நானா செய்தது என்று நீங்களே ஆச்சரியப்படும்படி முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். எனவே நீங்க அடியெடுத்து முன்னால் வைத்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அடுத்ததா பணவரவும் உங்களுக்கு புதிய வழிகளில் திறக்க ஆரம்பிக்கும். நிதி நிலைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் இனி மெதுவாக சரியாக தொடங்கிவிடுங்க. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட பணவரவு வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்பை நீங்க தொடங்கலாம். அது எந்த ஒரு தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உணவு தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா மளிகை கடையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தொழில். ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அந்த ஒரு தொழிலில் நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும். நீங்கள் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கலாம். அப்படி நீங்கள் தொடங்கி மட்டும் பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களை நம்பி நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் ஒரு காலத்தில் நீங்கள் நடு ரோட்டில் தாங்க நிற்க வேண்டியது இருக்கும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உடன் பிறந்தவர்கள், அவர்களை வைத்து இந்த ஒரு தொழிலை நீங்கள் செய்து பாருங்கள். இதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து இதனை மட்டும் தொடங்குங்கள். போதுமான அளவுக்கு வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது இனிமே அடிக்கும். இதனால கூடுதலான வருமானம் ஏற்படும். மறைந்திருந்த ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். முன்பு செலவு தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இப்போது சேமிப்பு என்ற ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய ஒரு இடத்தை பிறக்கும். பணம் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம், பணத்தை நம்ம எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. பணம் பற்றிய பயமானது இனிமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துக்குள் உருவாக ஆரம்பிக்கும். பணத்தை எப்படி வேண்டுமானாலும் நான் சம்பாதித்து விடுவேன் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓடும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.